வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. -19/5 வந்து முழுக்கள் எந்த முழுக்களுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு முழுக்கள் அப்படின்னாவே தெரியும். எது இருக்கும்? மிகை எண் இருக்கும், 0 இருக்கும், குறையெண் இருக்குங்களா. 0, 1, 2, 3 ப்ளஸ்லேயும் போயிட்டே இருக்கும். குறையெண் அப்படின்னா -1, -2 இப்படின்னு போய்கிட்டே இருக்குங்களா. என்ன நம்ம கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, -19/5 வந்து எந்த ரெண்டு முழுக்களுக்கு இடையில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, -19/5 எப்படி வரும்னு தெரியாது. அதனால் என்ன அர்த்தம்? 5 19ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். அப்போது 19 வகுத்தல் 5ன்னு தானே இருக்குது. அப்போ 5ஆல் 19 வகுக்கிறோம். 3 என்ன கிடைக்கும்? நமக்கு 15ன்னு கிடைக்கும். ஸோ 9ல் 5 போச்சுன்னா மீதி 4, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 3ன்னு கிடச்சிருக்குங்களா. எடுத்து கீழே மீதி எவ்வளோ இருக்குது? நமக்கு 4 மீதி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 5ஆவது போல் 4 வராது, 5 தான் வரும். ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிப்போங்களா. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 40 எத்தனை தடவை வரும்னு பார்க்கணும். 8 நமக்கு என்னது? 40. அப்போ இது கழிச்சோம் அப்படின்னா 0 ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது? 3.8 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இங்கே எப்படி இருக்கும்? -2 இருக்கும், -3 இருக்கும், இங்கே -4 இருக்கும். இங்கே தான் என்ன இருக்கும்? -3.1, -3.2 அப்படின்னு 4க்கு பக்கத்தில் தான் என்ன இருக்கும்? -3.8 இருக்கும் இல்லைங்களா. அப்போ எதுக்கும் நடுமத்தில் இருக்குது அப்படின்னா, -4க்கும் -3க்கும் நடுமத்தில் தான் இது இருக்கும். ஓகேங்களா. -19/5 எந்த முழுக்களுக்கு இடையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ -4, -3 ரெண்டுக்கும் நடுமத்தில் தான் என்ன இருக்கும்? நமக்கு -19/5 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இதில் 2வது கேள்வி, 15/-4 என்ற விகிதமுறை எண்ணின் தசம வடிவம் ஆகும். ஸோ இது தசம வடிவம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. தசம வடிவம் அப்படின்னா நமக்கு தெரியும். புள்ளி வச்சு எழுதுவோங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகுதியில் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது? -4 அப்படின்ட்டு இருக்காது. பகுதியில் எப்படியுமே எப்படி வரக்கூடாது? மைனஸ் வரக்கூடாது. அது எப்படி எழுதுவோம்? மைனஸை வந்து 2க்கும் நடுமத்தில் இருக்க மாதிரி எழுதிப்போங்களா. அப்போ -15/4ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம்? வகுத்தலில் இருந்துச்சு அப்படின்னா தசம வடிவத்தில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கீழே வந்து நமக்கு வகுத்தலில் 10, 100, 1000 மாற்ற முடியுதா? 10, 100, 1000, 10,000 மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போங்களா. அப்போ பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாட்டில் நமக்கு 10 வருமானம் வராது. 4ஆம் வாய்ப்பாடில் என்ன வருது? 10 வராது. அப்போ அடுத்து எது 100 போவாங்களா. அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் 100 வருமா அப்படின்னா 4 × 25 100. 4 × 25 நமக்கு என்னது? 100ங்களா. ஸோ 25 4ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். அப்போ 4 × 25 100ன்னு கிடைச்சது வகுத்தல்ல. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 15 × 25 கண்டுபிடிக்கணுங்களா. 5 5 15 மீதி 1, 1 5 மீதி 1 6 ஆகிடுங்களா. அடுத்து 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 2 5 10 மீதி 1, 2 1 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது? 5 6 3ன்னு கிடைக்குது. அப்போ 365. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ பெருக்கல்ல மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 5 5 25க்கு மீதி 2. அப்போ இங்கே என்ன வரும்? 7 வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 375 அப்படின்னு கிடைக்குது. -375 வகுத்தல் 100 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ என்ன பண்ணுவோம்? வகுத்தலில் நமக்கு 10, 100 அல்லது 1000 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளோட மேலே தொகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுப்போம். கீழே எத்தனை 0 இருக்குதுன்னு பார்க்கணும். தொகுதி அப்படிங்கிறது மேலே இருக்கிறது அப்படியே எழுதாச்சு 375ன்னு. எத்தனை 0 இருக்குது பாருங்களேன். 1 2 0 இருக்குது. அப்போ கடைசீட்லேருந்து ஃபஸ்ட் லாஸ்ட் 1 2 2 இலக்கம் முன்னாடி, கடைசீட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். அப்போது 15/-4 அப்படிங்கிற விகிதமுறை என்னோட தசம வடிவம் என்ன அப்படின்னா -3.75 அப்படிங்கிறதா நம்மளோட விடை. அடுத்து 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -8/3 மற்றும் 8/3 ஆகிய விதிமுறை எண்கள் டேஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இங்கே நடுவதில் 0, இங்கே வந்து என்னது? 1/3, 2/3 அப்படின்னு இங்கே என்ன இருக்கும்? 8/3 இருக்கும். இங்கே எப்படி இருக்கும்? -1/3. அடுத்து என்ன இருக்கும்? 3/3, 4/3, 5/3, அடுத்து 6/3, 7/3, 8/3 அப்படின்ட்டு இருக்குங்களா. இந்த பக்கம் பார்த்தா -1/3, -2/3, -3/3,
-4/3 -5/3 -6/3 -7/3 அடுத்து என்ன இருக்குது -8/3 அப்படின்ட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தாலும் இதுக்கு எது தான் நடுமத்தில் இருக்குது? 0 தான் நடுமத்தில் இருக்குது. அப்போது -8/3 பூஜ்ஜியத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. ப்ளஸ் பக்கம் பார்த்தனால 8/3 பாருங்கள். +8/3 என்ன இருக்குது? பூஜ்ஜியத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 8 இடத்துல இருக்குது. அப்போ எது பொதுவாக இருக்குது? 0 தான். அப்போது பூஜ்ஜியத்துலேருந்து பார்க்கும்போது -8/3 +8/3 சம தொலைவில் இருக்கும். இதுதான் இதோட விடை. அடுத்து 4வது கேள்வி. -15/24 20 வகுத்தல் -32 -25/40 என்ற வரிசையில் அடுத்த விகிதமுறை எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? -15/24ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 20/-32. ஃபஸ்ட்டு ஒன்றில் அடுத்து 3வது பாருங்களேன் -25/40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன எண் வரும்னு கேட்குறாங்களா? இங்கே மேலே மைனஸ் இருக்குது, இங்கே கீழே மைனஸ் இருக்குது. 3வதுல பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்குங்களா? அப்போ 4வது எப்படி வரும்? கீழே வரும். அடுத்து என்ன எண் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் ஏதை நம்ம கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்களேன். இங்கே 5 இருக்குது, இங்கே 20 இருக்குது, 25 இருக்குது. அப்போ என்ன இருக்குது? 5 5 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா? 15 20 25. அடுத்து என்ன வரும்? நமக்கு 30. 15ஓட 5 கூட்டினா 20 வரும். 20ஓட 5 கூட்டினா 25 வந்துடும். 25ஓட 5 கூட்டினா என்னது? 30ங்களா? அடுத்து மைனஸ் ஆல்ரெடி ஒன்று மேலே மைனஸ் இருந்தால் அடுத்து கீழே, அடுத்து மேலே மைனஸ் இருந்தால் அடுத்து கீழே, அதனால் மைனஸ் போட்டோங்களா? இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன், 24 32 அப்படின்னு இருக்கு. 8 3 24, 8 4 32, 8 5 என்னது 40, 8 3 24, 8 4 32, 8 5 40. அப்போ 8 6 48ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 30/-48ங்கிறது தான் விடை. புரியுதுங்களா? ஸோ 8 3 கொடுத்துருக்காங்க, அடுத்து 8 4 போடணும், அடுத்து 8 5 8 6. இங்கே எப்படி இருக்குது? I3 I4 20, I5 25, I6 30. அப்போ இதுதான் வந்து நமக்கு 4வது கேள்விக்கான விடை வந்து 30/-48. அடுத்து 5வது கேள்வி. 58 வகுத்தல் -78 திட்ட வடிவம் ஆகும். டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 58 வகுத்தல் -78 நம்ம எப்படி எழுதுவோம்னு பாருங்கள். மைனஸ் வந்து சென்டரில் எழுதிடுவோம். அப்போ 58 வகுத்தல் 78 திட்ட வடிவம் அப்படின்னாவே நம்ம என்ன எழுது? சுருக்கி எழுதுறது. திட்ட வடிவம் அப்படின்னாவே சுருக்கி எழுதணும். அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள். அப்போ சுருக்கி எழுதணும் அப்படின்னாவே என்னது? கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணா இருந்தால் 2ஆல் வாய்ப்பாடில் வகுப்படுன்னு பார்த்துருக்கோங்களா? அப்போ 58 2ஆல் வகுக்கிறோம், 78 2ஆல் வகுக்கிறோம். ஏன்னா கடைசி 8ன்னு முடிஞ்சிருக்குங்களா? 8 வந்து இரட்டைப்படை எண், அப்போ 2ஆல் வகுப்படும். ஃபஸ்ட்டு 58 2ஆல் வகுக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடில் 5 வராது, 2 தடவை என்ன தான் வரும்? 4 தான் வரும். அப்போ 5ல் 4 போச்சுன்னா மீதி 1, இந்த 8 கீழே இருக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடில் 18 வருமா? 2 9 18. அப்போ என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்போ இது வகுக்கும் போது என்ன ஆகுது? -58 2ஆல் வகுத்த 29ன்னு நமக்கு கிடச்சிருது. அடுத்து என்ன பண்ணணும்? 72 வகுக்கணுங்களா? அப்போ 78 2ஆல் வகுக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடில் 7 வராது, 2 3 6 தான் கிடைக்கும். அப்போது 6 போட்டுக்கிறோம். அப்போ 7ல் 6 போச்சுன்னா மீதி 1, இந்த 8 கீழே இருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது? 18ன்னு கிடைக்குது. 2ஆம் வாய்ப்பாடில் 18 9 தடவை 2 9 18. அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 0 ஆகிடுதுங்களா? வகுத்தல் 39 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஆகுது? 29 39ம் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போது 58/-78 திட்ட வடிவத்தில் மாற்றணும் அப்படின்னா -29/39 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி. சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கேள்வி பாருங்கள். 0 ஆனது மிக சிறிய விகிதமுறை எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள 0 தான் என்னது? மிக சிறிய விகிதமுறை எண் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு என்ன இருக்குது? 0 விட கம்மியாக -1 -2 இருக்குது இல்லைங்களா? அப்போ இவங்க கொடுத்தது இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தவறு. அடுத்து 2வது கேள்வி. -4/5 ஆனது -3/4 இடதுபுறமாக உள்ளது. எப்படி கொடுத்துருக்காங்க? ஸோ -4/5 ஆனது -3/4. ஸோ -3/4 இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு இடது பக்கத்தில் இங்கே -4/5 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தெரியணும்? 2ஓட மதிப்பும் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுங்களா? அப்போது இங்கே -3/4 4 3ஆல் வகுக்கணும். 5 4/5 அப்படின்னா 5 4ஆல் வகுக்கணும் அப்படி தானே அர்த்தம். ஸோ நமக்கு மைனஸில் இருக்குது. நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸில் போட்டுக்கலாங்களா? 4ஆம் வாய்ப்பாடில் 3 வராது, அப்போ புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுப்போம். ஸோ 4ஆம் வாய்ப்பாடில்
எத்தனை தடவை நமக்கு 30 வரும் அப்படின்னு பார்க்கணுங்களா? ஸோ நமக்கு 30 வராது. 4 7 28 வரும். மீதி 2 இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு புள்ளி வச்சதுனால ஒரு 0 போட்டுப்போம். 4 பல்ல 20 வந்து 5 தடவை 4 5 20 அப்படின்னு கிடைக்குங்களா? நமக்கு என்ன கிடைக்குது? -4/5 மதிப்பு 0.75 -0.75 அப்படின்னு கிடைச்சிருக்குங்களா? இப்போ 5 4 வகுக்கிறோம். 5 பல்ல 4 வராது. அப்போ புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுப்போம். 5 பல்ல எத்தனை தடவை 40? 8 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன எடுத்து 0 ஆகிடுதுங்களா? ஸோ அப்போ -3/4க்கு என்ன மதிப்பு கிடைக்குது அப்படின்னா 0.8ன்னு கிடைக்குது. -0.8 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போது நம்ம என்ன பார்த்தோம்? -3/4க்கு இடது பக்கத்தில் -4/5 இருக்குன்னு பார்த்தோங்களா? இதோட மதிப்பு -0.8, இதோட மதிப்பு -0.75ங்களா? அப்போ சரியாக தானே இருக்குது. ஸோ என்ன இருக்குது? 0.75 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுக்கு 0.8ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன இருக்குது? இடதுபுறமாக தான் உள்ளது. அப்போ இது வந்து சரி. அடுத்து இதில் 3வது கேள்வி. -19/5 ஆனது 15/4 விட பெரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை விட இது பெருசு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது நம்ம பெருசாக சின்னதாக அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பகுதி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். நம்மளோட பகுதிகள் சமமாக இருந்துச்சு அப்படின்னா தான் தொகுதியை ஒப்பிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? பெருசு சின்னது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பகுதியில் 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ -19/5 அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன இருக்குது? 15/-4 இருக்கு இல்லைங்களா? நமக்கு என்ன ஆகக்கூடாது? பகுதி கீழே வந்து மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிப்போம்? நடுமத்தில் போட்டுப்போங்களா? அப்போ எப்படி எழுதுவோம்? ஸோ கீழே பகுதியில் நமக்கு மைனஸ் இருந்ததுன்னா நடுமத்தில் போட்டு 15/4 அப்படின்னு போடுவாங்களா? இப்போ நமக்கு பகுதி எப்படி இல்லை? சமமாக இல்லை. அப்போ பெருசு எது சின்னது எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பகுதி சமமாக இருந்தால் தான் தொகுதியை ஒப்பிட்டு பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிப்போங்களா? அப்போ 5 4க்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். 5 பல்ல 5 வரும். எத்தனை தடவை? ஒரு தடவை. 4 வந்து 5 பல்ல வராதுங்கனால 4 அப்படி வச்சுக்கிறோம். ஸோ 4 பார்த்தோம் அப்படின்னா 2 பல்ல வருங்களா? எத்தனை தடவை வரும்? 2 தடவை. மறுபடியும் 2 பல்ல போடுறோம். 2 வந்து ஒரு தடவை. அப்போது மீசீமா நமக்கு என்ன கிடைக்குது? 5 × 2 × 2ங்களா? அப்போ I2 10 10 × 2 20. அப்போது -19/5 நமக்கு கீழே என்ன வரணும்? பகுதி 20ன்னு வரணும். அப்போ 5ஓட எதை பெருக்குன்னா 20 வரும்? 4. அவள் மேலே இருக்க 19 என்ன பண்ணுறோம்? 4ஆல் பெருக்கிறோம். அப்போ 19 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஸோ 4 9 36 மீதி 3 4 1 4 +3 7. அப்போ -76/20 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ என்ன கிடைக்குது? -76/20. இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? நமக்கு 4ன்னு இருக்குது. அப்போ 4ஓட எதை பெருக்குன்னா நமக்கு 20 வரணும்னு பார்க்கணும். அப்போ 4 × 5 நமக்கு 20 ஆகிடுங்களா? அவள் மேலே என்ன பண்ணணும்? பகுதியில் 5ஆல் பெருக்குன்னா மேலே தொகுதியிலே 5ஆல் பெருக்கிறோம். இப்போ என்ன இருக்குது? தொகுதியில் 15 × 5ன்னு இருக்குது. 5 5 25 மீதி 2 I1 5 + 2 7. அப்போ என்ன கிடைக்குது? 75 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போது -76/20 -75/20. இப்போ இது எது பெருசு? -76/20 பெருசா -75/20 பெருசானா நம்ம பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை ஒப்பிடுவோம். தொகுதியில் என்ன இருக்குது? -76 இருக்குது, -75 இருக்குது. அப்போது மைனஸ் குறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சின்ன நம்பர் தான் பெருசு அப்படின்னு பார்த்துருக்கோங்களா? அப்போ இங்கே சின்னது 75, அதுதான் வந்து நமக்கு பெருசு. அப்போது -76 வந்து -75 விட சின்னது. அப்போது -76/20 எதுக்கு வந்துச்சு? நமக்கு -19/5 வந்து 15/-14 விட சிறுசு. அதான் கொடுத்துருக்காங்க. -19/5 ஆனது 19/5 வந்து 15/4 விட பெரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆனால் என்ன கிடச்சிருக்கு? 19/5 வந்து சின்னது, 15/-4 தான் என்னது? பெருசு. ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 19/5 தான் வந்து இந்த 15/-4 விட பெருசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து தவறு. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 15/-4 தான் பெருசு. அடுத்து 4வது கேள்வி. இரு விகிதமுறை எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? கரெக்டு தான். ஸோ 2 என்னோட சராசரி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 + 5 சராசரி கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? 2 கூட்டி 2ஆல் வகுப்போங்களா? அப்போ 9/2ன்னு வரும்.
அப்போ 9 பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 2 பல 4 தடவை 8. ஸோ இப்போ 4.5ன்னு வருங்களா? 2ஆல் 9 வகுத்தோம் அப்படின்னா 4.5ன்னு வரும். அப்போ 4க்கும் 5க்கும் இடையில தானே 4.5 இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. 2 விகிதமுறை எண் எடுத்துக்கிட்டோம். 4, 5 அப்படிங்கிற எண் எடுத்துக்கிட்டோம். அது ரெண்டுக்கும் சராசரி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருது? நமக்கு 4.5 அதுக்கிடையே தான் வருது. அப்போ கொடுத்துருக்க கொஷின் என்ன? சரி. அப்போ அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சோன்னா அது ரெண்டுக்கும் இடையில தான் வரும். அடுத்த 5வது கேள்வி, 10 மற்றும் 11க்கு இடையில் எண்ணில் அடங்கா விகிதமுறை எண்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் லைனில் இங்கே 10 இருக்குது, இங்கே 11 இருக்குன்னா அடுத்து ஒரு சின்ன கோடு இப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு இருக்கும். இது 11ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அடுத்து இருக்கிறது 10.1, அடுத்து இருக்க சின்ன கூட 10.2, இந்த பெருசு வந்து 10.5, இது 10.6ன்னு சொல்லுவாங்களா? அப்போ என்ன இருக்குது? இப்போ இந்த 10.1 10.2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்கும் இடையில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 10.01 10.02 அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்கும்? எண்ணில் அடங்கா எண்கள் இருக்கும். 2 எண்களுக்கு நடுமத்தில் எண்ணில் அடங்கா எண்கள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஒரு 10.01ன்னு வரும். அடுத்து வந்து 10.001 10.0001 அப்படின்னு வரும். அப்போ எண்ணில் அடங்கா எண் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான பதில் சரிதான். அடுத்து 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எண்கோட்டின் மீது கேள்வி குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த எண்கோட்டில் எங்கே கேள்விக்குறி போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல என்ன விகிதமுறை எண் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், -3 -4ன்னு இருக்குங்களா? மைனஸ் பக்கம் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து இந்த சைட் பார்ப்போம். ஸோ குறை என்ன இருந்துச்சு அப்படின்னா என்ன பார்ப்போம்? நம்ம இப்படி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோம். அதுவே ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் போவோம். ஓகேங்களா? ஸோ மிகை என்ன இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போகிற சைடில் போவோம். ஸோ குறை என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடில் பார்க்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -3ன்னு இருக்குது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கும்? ஏன்னா இந்த அம்புக்குறி எங்கே இருக்குது அப்படின்னா -3க்கும் -4க்கும் நடுமத்தில் தானே இந்த குறி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே என்ன எது ஸ்டார்டிங்? நம்ம இந்த சைடு தான் போவாங்களா? ஸோ இப்படி தான் போகணும். இப்போ -3லேருந்தா -4க்கு -3லேருந்து நம்ம -4க்கு போவோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்? கொடுத்துருக்க -3 அப்படியே எழுதிக்கிறோம். -3 எழுதிட்டு இப்போ பின்னமாக எழுத போகிறோம். எதை பின்னமாக எழுத போகிறோம் அப்படின்னா இங்கே எத்தனை பகுதியை டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், பிரிச்சுருக்காங்க. 1 பகுதி, 2 பகுதி, 3 பகுதி. ஸோ -3லேருந்து -4 வரைக்கும் 1 2 3 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அப்போ 3 கீழே போட்டுக்கிறோம். மேலே என்ன போடுறோம் அப்படின்னா அம்புக்குறி எத்தனாவது பகுதியில் இருக்குது பாருங்கள், -3 ஆல்ரெடி போட்டதுன்னா அடுத்த கோடு தான் எண்ணிக்கணும். 1 2 2வது கோட்டில் இருக்குது. அப்போது -3 2/3ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இது பெருக்கி இதோடு கூட்டுவாங்களா? அப்போ மைனஸ் அப்படி வச்சுட்டு 3 × 3 + 2 / 2 அப்படின்னு போட்டுப்போங்களா? அப்போது 3 9 + 2 / 2. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 11/2. இந்த அம்புக்குறி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல 11/2ன்னு வரும். என்ன 11/2ன்னு வரும்? -11/2. அப்போ இதோட மதிப்பு -11/2. அடுத்து பார்க்கலாம். அடுத்து எப்படி இருக்குது பாருங்கள், -0லேருந்து -1க்கு போயிருக்கு. அப்போ இந்த சைடு தானே வரணும். அப்போது எத்தனையோ பிரிச்சுருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? அப்போ 0. அப்போ 0 முன்னாடி நம்ம போடணுங்கிறது இல்லை. வேறு இங்கே வந்து நமக்கு -3 அப்படிங்கிற எண் இருந்ததுனால நம்ம போட்டுக்கிட்டோம். இங்கே 0 இருக்குது, அப்போ அதை போட தேவையில்ல. எத்தனையோ பிரிச்சுருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5 பிரிச்சுருக்காங்க. அப்போ கீழே 5 வரும். இங்கே 0லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது கோட்டில் இருக்குது? இந்த அம்புக்குறி 2வது கோட்டில் இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா மைனஸ் பக்கம் தானே போகுது. இப்போ -2/5 தான் இதோட மதிப்பு. அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். 3வது பார்த்தோம் அப்படின்னா 1க்கும் 2க்கும் நடுமத்தில் இருக்குது. ஸோ பாருங்களேன், நம்மளோட அம்புக்குறி எங்கே இருக்குது? 1க்கும் 2க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ அது மிகை என்ன குறை என்ன அப்படின்னா மிகை எண். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 எப்படி இருந்துச்சு? குறை எண். மைனஸ் பக்கம் நோக்கி போனதுனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த சைடு இருந்து இந்த சைடு போகணும். அதே ப்ளஸ் நோக்கி போச்சு அப்படின்னா இப்படி போவாங்களா? ஸோ என்ன பண்ணோம்? 0லேருந்து இந்தாண்ட பக்கம் போவோம். அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1லேருந்து 2க்குள்ளே போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்னது? 1 தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் இப்படி போகணும் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 அப்படியே போட்டுப்போம். எத்தனையோ பிரிச்சுருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அது கீழே வகுத்தலில் போட்டுப்போங்களா? எத்தனாவது கோட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 ஆல்ரெடி போட்டதுனால அடுத்த கோடு தான் எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். 1 2 3வது கோட்டில் இருக்குது. அப்போ 1 3/4ன்னு கிடைக்குது. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1 × 4 + 3 / 4ன்னு வரும். அப்போ 1 × 4 4 + 3
வகுத்தல் 4. அப்போ 4 + 3 7ன்னு ஆகிடும். அப்போ 7/4ன்னு கிடைக்கும். அப்போ இதோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு நமக்கு? +7/4 தான் சரியான விடை. ஸோ இங்கே முதல் கேள்வியில் வகுத்தல் 3ன்னு வரும். அப்போ -11/3 தான் சரியான விடை. கீழே பாருங்கள் 3ன்னு இருக்குது, நான் மாற்றி 2ன்னு போட்டு இதுக்கு 3 தான் வரும். அடுத்து 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு எண்கோட்டின் மீது S, Y, N, C, R, A, T, I மற்றும் O ஆகிய புள்ளிகள். ஸோ எண்கோட்டில் என்னென்ன புள்ளிகள் இருக்குங்களா? ஸோ S, Y, N, C, R, T, I, O இதெல்லாம் வந்து ஒரு எண்கோட்டில் இருக்குது, ஒரு புள்ளிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற புள்ளிகளில் CN வந்து எதுக்கு சமமாக இருக்குங்களா? NYக்கு. NY வந்து YSக்கு சமமாக இருக்குங்களா? அதே மாதிரி மற்றும் RA, AT, TI, IO இதெல்லாம் சமமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. என்றுள்ளவாறு இருக்கின்றன. இந்த மாதிரி எல்லாமே எப்படி இருக்குங்களா? சமமாக இருக்குங்களா? அடுத்து YNAT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பெறும் விகிதமுறை எண்களை காண்க. ஸோ Y அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்களா? இந்த ஒய்யோட மதிப்பு என்ன, என்னோட மதிப்பு என்ன, அடுத்து அந்த ஏவோட மதிப்பு என்ன, டியோட மதிப்பு என்ன, ஐயோட மதிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் இத்தனை எழுத்து கொடுத்ததுனால இதோட மதிப்பு மட்டும் கேட்குறாங்களா? ஸோ இதோட மதிப்பு மட்டும் போட போகிறோம். விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துப்போம்? இப்போ 0லேருந்து இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இப்படி எடுத்துப்போங்களா? ஸோ இதுதான் 0 தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம், அடுத்து 1. அதே ப்ளஸில் இருந்ததுன்னா இந்த பக்கம் இப்படி இருந்து போவோம், 1லேருந்து போவோம். அதே மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா 0லேருந்து இந்த பக்கம் இருந்து போவோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒய்யை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோம்? ஒய்யை பார்க்க போகிறோம். ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒய்யோட மதிப்பு வேணும் அப்படின்னா ஒய் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது? -1க்கும் -2க்கும் நடுமத்தில் இருக்குங்களா? ஒய் எதுக்கு நடுமத்தில் இருக்குது? -1க்கும் -2க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ -1க்கும் -2க்கும் நடுமத்தில் இருந்தால் மைனஸ்லேருந்து வந்து என்ன பண்ணும்? -1லேருந்து தான் -2 இந்த பக்கம் இப்படி தான் போகணும். அப்போ என்ன எடுத்துப்போம்? ஃபஸ்ட்டு -1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த -1லேருந்து -2 எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. பை வகுத்தல் கலப்பு பின்னமாக எழுத போகிறோம். பை வகுத்தல் என்ன வந்துடும்? நமக்கு 3ன்னு வந்துடும். இந்த ஒய்ங்கிறது எத்தனாவது எண்? -1 எழுதிட்டவங்களா ஆல்ரெடி? அந்த கோட்டை அடுத்து எத்தனாவது கோடு பாருங்களேன்? 1 2 2வது கோட்டில் தான் நமக்கு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ இதுதான் இதோட மதிப்பு -1 × 2/3. அப்போ கலப்பு பின்னமை நம்ம பின்னமாக மாற்றணும். என்ன பண்ணும்? இந்த மைனஸ் முன்னாடி வச்சுட்டு 1ஓட 3 பெருக்கி 2 கூட்டுவாங்களா? அப்போ 1 × 3 + 2/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போது மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 1 × 3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். +2/3. அப்போது -3 + 2 5 ஆயிரும் /3. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? -5/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து 2வது இது கேட்குறாங்க. என்னோட மதிப்பு கேட்குறாங்களா? ஸோ 2வது இது கேட்டிருக்காங்க, என்னோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு டயக்ராமில் எப்படி இருந்துச்சு? இங்கே -1 இருந்துச்சு, இங்கே -2 இருந்தது, இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? இங்கே OS இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒய் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? இந்த -1க்கு நேராக C இருக்குங்களா? ஸோ இப்படி பார்த்தோங்களா? அடுத்து நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? நம்ம என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்லேருந்து தானே போவோம் இல்லைங்களா? அப்போ -1லேருந்து -2க்கு போகிறோம். இப்போ -1 எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்தோம், 3 பகுதியை பிரிச்சுட்டாங்க. -1லேருந்து -2 3 பகுதியை பிரிச்சுருக்காங்களா? என்னங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதில் முதல் கோடு. அப்போது என்ன வரும் நமக்கு? 1/3ன்னு வந்துடுங்களா? அப்போது அடுத்து மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிறது இந்த 1ஐயும் 3ஐயும் பெருக்கி மேலே இருக்க 1ஓட கூட்டுவாங்களா? அப்போ 1 × 3 / 3ன்னு வரும். அப்போ -1 × 3 3 ஆகிடும். +1/3ன்னு வரும். அப்போ -3 + 1 4/3. அப்போ என்னோட மதிப்பு -4/3. அடுத்து எதோட மதிப்பு கேட்குறாங்க? ஏவோட மதிப்பு கேட்குறாங்களா? ஏ எதுக்கும் நடுமத்தில் இருக்குது பாருங்கள். 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ ப்ளஸ் அப்படின்னா இந்த பக்கம் போகும், ஏரோ மார்க் இந்த பக்கம் போகும்னு பார்த்தோங்களா? அப்போ 2லேருந்து எடுத்துக்கணும். 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ 2 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்து எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 4 பகுதியை பிரிச்சுருக்காங்க. வகுத்தல் கீழே 4 போட்டுப்போங்களா? 4 பகுதியை பிரிச்சுட்டு எத்தனாவது பகுதி நமக்கு ஏ இருக்குது? எத்தனாவது கோட்டில் ஏ இருக்குது அப்படின்னா 2 நம்ம ஆல்ரெடி போட்டதுனால அடுத்தது தான் பார்க்கணும். 1வது கோட்டில்ங்களா? அப்போ 2 1/4ன்னு வருது. இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பின்னமாக மாற்றுறோம். அப்போ 2ஓட 4 பெருக்கி 1 கூட்டி வகுத்தல் 4ன்னு போடுவாங்களா? 2 4 8 + 1/4ன்னு வரும். 8 + 1 9/4ன்னு கிடைக்கும். அடுத்து எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? டீயோட மதிப்பு கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ டயக்ராம்லேருந்து எழுதிக்கலாம் பாருங்கள். டி எங்கே இருக்குது?
ஸோ 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ என்ன போட்டுப்போம், இங்கே 2 போட்டுப்போம். எத்தனாவது கோட்டில் மொத்தம் எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க, 1 2 3 4 பிரிச்சுட்டாங்க. இந்த 2க்கும் 3க்கும் 4 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அப்போது 4 பகுதியில் டி எத்தனாவது கோட்டில் இருக்குது, 2வது கோட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், நமக்கு வந்து 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ 2லேருந்து தான் போகிறோம். அப்போ 2 எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க, 4 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. எத்தனாவது கோட்டில் நமக்கு டி இருக்குது அப்படின்னா 2வது கோட்டில் இருக்குது. அப்போ 2/4 அப்படின்னு வருவாங்களா. அடுத்து இதோட மதிப்பு கேட்குறாங்க, ஐயோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ ஐயோட மதிப்பு பார்க்குறோம். ஐ பார்த்தோம் அப்படின்னா அதான் எப்படி இருக்குது, 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. என்ன எத்தனை பகுதியை பிரிச்சுருக்கோம், 1 2 3 4 பகுதியை பிரிச்சுட்டு 3வது கோட்டில் ஐ இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம் பாருங்கள், 2க்கும் 3க்கும் நடுமத்தில் ஐ இருக்குது. ஸோ 4 பகுதியாக பிரிச்சுட்டாங்க, ஆனால் 3வது கோட்டில் ஐ இருக்குது. அப்போ இப்போ எழுதிடலாங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 2யும் 4யும் பெருக்கி மேலே இருக்க 2ஓட கூட்டி வகுத்தல் 4ன்னு போட்டு போங்களா. ஸோ இந்த 2யும் இந்த 4யும் பெருக்கிறோம், அடுத்து மேலே இருக்கிறதோட கூட்டுறோம். அப்போ 2 4 8 + 2 வகுத்தல் 4ன்னு வரும். 8 + 2 நமக்கு என்ன ஆகிடும், 10ன்னு கிடச்சிரும். அப்போ 10 வகுத்தல் 4. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 4 இருக்குங்களா. அப்போ 2யும் 4யும் பெருக்கி 3ஓட கூட்டுறோம், வகுத்தல் 4ன்னு வந்துடும். 2 4 8 + 3 வகுத்தல் 4. 8ஓட 3 கூட்டணும் அப்படின்னா 11/4ன்னு கிடச்சிரும். அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, -5/3. என்னோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, -4/3. ஏவோட வேல்யூ 9/4. அடுத்த டீயோட வேல்யூ 10/4. அடுத்த ஐயோட வேல்யூ 11/4. இதுதான் இதோட விடை. 5வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எண் கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு எண் கோட்டை வரைஞ்சி கீழே என்ன எண் கொடுத்துருக்காங்களோ அது எண் கோட்டில் குறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, 9/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 9 வந்து 4ஆல் வகுக்கணும். 9 வந்து 4ஆல் வகுக்கணுங்களா. அப்போ 4ஆம் வாய்ப்பாட்டில் 9 வகுக்கிறோம். ஸோ அப்போ 4ஆம் வாய்ப்பாட்டில் 4 2 என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். மீதி 1 கிடைக்குங்களா. இதை எப்படி கலப்பு பின்னமாக எழுதுவோன்னு பாருங்கள். ஸோ என்னது நமக்கு ஈவு மேலே இருக்கிறது ஈவு, மீதி பை எந்த என்னால் வகுக்கிறோமோ அதை எழுதுவாங்களா. அப்போ 2 1/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது இது 0 அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இங்கே -1 -2ன்னு போடுவாங்களா. நமக்கு இங்கே என்ன 2 கிடச்சிருக்கு, +2 கிடச்சிருக்கு. அப்போ 2லேருந்து 3க்கு தான் போகுது. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2லேருந்து 3க்கு போகும்போது கீழே எத்தனை பகுதியாக பிரிக்கணும், 2யும் 3யும் 4 பகுதியாக பிரிக்கணும். அப்போ 1 2 3. ஸோ பாருங்கள், ஒரு பகுதி 2 பகுதி 3 பகுதி 4 பகுதியாக பிரித்து வச்சுங்களா. 1 2 3 4 பிரித்து வச்சுங்களா. இப்போ 4 பகுதியாக பிரிக்கணும். அதில் முதல் கோடு தான் வந்து நமக்கு என்னது மேலே இருக்கிறதா முதல் கோடு இல்லைங்களா. ஸோ 2க்கும் 3க்கும் நடுமத்தில் போகுது. அப்போ 2லேருந்து எத்தனையாக பிரிக்கிறோம், கீழே எத்தனை இருக்கோ அது எத்தனையாக பிரிக்கணும். அப்போ 4ஆக பிரிக்கிறோம். 2 3 வந்து 4ஆக பிரிச்சிட்டோம். அதில் முதல் கோடு தான் வந்து நமக்கு என்னது 9/4. அப்போ எண் கோட்டில் குறித்தோம் அப்படின்னா இந்த இடம் தான் என்னது நமக்கு ஆன்சர் 9/4. அடுத்து 2வது கேள்வி, -8/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -8/3 அப்படி வச்சுக்கலாம், மைனஸ் அப்படி வச்சுக்கலாம். 3ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 வகுக்கிறோம். 8 3ஆல் வகுக்கிறோம். அப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் 8 வருமா அப்படின்னா 3 2 6ன்னு வரும். மீதி என்ன 2ன்னு வந்துடுங்களா. இது எப்படி எழுதலாம், மைனஸ். ஸோ ஈவு வந்து நமக்கு 2, மீதி 2 பை வகுக்கும் என்ன எழுதுருங்களா. அப்போ -2 2/3 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ -2 2/3 எங்கே இருக்கும் அப்படின்னா, இது 1 இது 2 இது -1 இது -2 இது -3 -4 இப்படி போடுவாங்களா. அப்போ -2 2/3 அப்படின்னா மைனஸ் பக்கம் இந்த சைடு போகணுங்களா. அப்போது -2லேருந்து கீழே எத்தனை கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -2யும் -3 எத்தனையாக பிரிக்கணும், 3 பகுதியாக பிரிக்கணும். ஒரு பகுதியாக பிரித்தாச்சு, 2 3 பகுதியாக பிரிச்சுட்டோங்களா. இது 1வது பகுதி 2வது பகுதி 3வது பகுதி 3ஆக பிரித்தாச்சு. இப்போ 3ஆக பிரித்ததுக்கப்புறம் நம்மளோட -8/3 அப்படிங்கிறது எத்தனாவது கோடுங்களா, 2வது கோடு. அப்போ இங்கே இருந்தானே பார்ப்போம். அப்போது இது 1வது கோடு, இது 2வது கோடுங்களா. அப்போட நம்ம மதிப்பு எது அப்படின்னா இது முதல் கோடு, இது 2வது கோடு. அப்போது இதுதான் என்னது நம்மளோட ஆன்சர் -8/3 அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வரும். அடுத்து 3வது கேள்வி, -17 / -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. மேலேயும் கீழே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 5ஆல் 17 வகுக்கணுங்களா. அப்போ பாருங்கள் 7 3 5ன்னு வரும். மீதி என்ன இருக்கும், 2 இருக்கும். அதை எப்படி எழுதுவோம், கலப்பு பின்னமாக எழுதுவோங்களா. ஸோ ஈவு மீதி பை எந்த என்னால் வகுத்தமோ அதை எழுதுவோங்களா.
அப்போ பாருங்கள் 0 1 2 3 4 இங்கே -1 -2 -3 போட்டுப்போங்களா. முன்னாடி என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 3க்கு அடுத்தது. அப்போ ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் போவாங்களா. எத்தனையோ பிரிக்கணுங்களா, 3யும் 4யும் 5ஆக பிரிக்கணுங்களா. ஒரு பகுதியாக பிரித்து வச்சு 2 3 4 5. ஸோ பாருங்கள், இது ஒரு பகுதி 2 3 4 5 பகுதியாக பிரித்து வச்சுங்களா. இப்போ 5 பகுதியாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டாவது கோடு தான் நமக்கு 17/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ரெண்டாவது கோடு தான். மேலே இருக்கிறது என்னது, எத்தனாவது கோடு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு எத்தனாவது கோட்டில் வருது, ரெண்டாவது கோட்டில். அப்போ இதுதான் என்னது, -17/-5 ரெண்டாவது கோடு. அடுத்ததுல 4வது கேள்வி, 15 வகுத்தல் -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 என்ன பண்ணணும், 4ஆல் வகுக்கணுங்களா. அப்போ 4ஆல் 15 வகுக்கிறோம். 4 3 என்ன தான் கிடைக்கும், 12 கிடைக்கும். மீதி என்ன இருக்கும், 3 கிடைச்சிரும். இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். ஈவு என்னது நமக்கு 3, மீதி 3 பை வகுக்குமே 4ங்களா. அப்போ 0 இங்கே முன்னாடி இங்கே 0 இங்கே 1 இங்கே 2ன்னு இருக்கும். இங்கே -1 -2 -3 -4ன்னு இருக்குங்களா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முன்னாடி -3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -3லேருந்து மைனஸ் பக்கம் அப்படின்னா இந்த சைடு போவாங்களா. இங்கே கீழே கொடுத்துருக்க என்னது, -3யும் -4யும் 4 பகுதியாக பிரிக்கணும். 1 2 3 4. இது ஒரு பகுதி 2 பகுதி 3 பகுதி 4 பகுதியாக பிரிச்சுட்டோங்களா. இப்போ 4வது பகுதியில் மேலே என்ன கொடுத்துருக்காங்க, 3வது கோடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3வது கோடு, இது முதல் கோடு, இது 2வது கோடு, இது 3வது கோடு. அப்போ 3வது கோடு இதுதான் என்னது, 15 வகுத்தல் -4. அப்போ என்ன பண்ணிட்டோம், கொடுத்துருக்கக்கூடிய எண்களை நம்ம அதை கொடுத்துருக்கக்கூடிய விகிதமுறை எண்கள் நம்ம என்னவா மாற்றிருக்கோம், எண் கோட்டில் எப்படி குறிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்து 6வது கேள்வி, பின்வரும் விகிதமுறை எண்களின் தசம வடிவத்தை எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கொடுத்துருக்க விகிதமுறை எண்ணுக்கு தசம வடிவம் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 1/11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கொடுத்துருக்க விகிதமுறை எண்ணை நம்ம தசம வடிவத்தில் எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு கீழே என்ன இருக்கணும், நம்மளோட பகுதி கீழே நமக்கு 10 100 அல்லது 1000 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம பகுதியை 10 100 1000 மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். அப்போ 1/11 கீழே என்ன இருக்குது, 11 இருக்குது. அப்போ 11ஓட எதை பெருக்கினாலும் நமக்கு என்ன வராது, 10 100 1000 வராது. அப்போ இதனால் என்ன பண்ணுறோம், 11ஆல் 1 வகுக்கிறோம். 11 வாய்ப்பாடில் என்ன ஆகாது, 1 வராது. அப்படிங்கிறனால ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 போடுறோம். அப்போ 11 1 என்ன தான் வரும், நமக்கு 11 தான் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போ 11ஆம் வாய்ப்பாடில் நமக்கு 10 வராதுங்கிறனால நம்ம இங்கே ஒரு 0 இன்னொரு 0 சேர்த்தோம் அப்படின்னா மேலே என்ன பண்ணிப்போம், ஒரு 0 போட்டுப்போம். புள்ளிக்கு முன்னாடியும் 0 இல்லைன்னா 0 போட்டுப்போம். அப்போ 11ஆம் வாய்ப்பாடில் 100 எத்தனை தடவை வரும் அப்படின்னா 9 தடவை 99ன்னு வரும். அப்போ 100ல் 99 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 1 இருக்கும். ஆல்ரெடி உள்ள புள்ளி வச்சதுனால நான் என்ன பண்ணப்போம், ஒரு 0 மட்டும் போட்டுப்போம். இங்கே 11 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 11 வாய்ப்பாடில் என்ன வராது, 10 வராது. மறுபடியும் மேலே ஒரு 0 போட்டு இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ மறுபடியும் 11 × 9 99ன்னு வரும். மீதி 9 இப்படியே வந்துகிட்டே இருக்குங்களா. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம், 0.0909 தான். அப்போது நமக்கு விகிதமுறை என்ன இருந்துச்சு, நமக்கு தொகுதி பகுதி மேலே கீழே இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், தசம எண்ணா மாற்றியாச்சு. அப்போ தேர்ஃபோர் 1/11 நம்ம தசம எண்ணா மாற்றினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0.0909. அடுத்து 2வது கேள்வி, இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 வகுத்தல் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13 4ஆல் வகுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட பகுதியை கீழே இருக்கிறது 100 ஆக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அப்போது 4ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 10 வரும்னு பார்க்கலாம். நமக்கு 4 2 8 4 3 12ன்னு தான் வருது, நமக்கு 10 வரல. அப்போ 100 வருமானு பார்த்தோம் அப்படின்னா 4 × 25 நமக்கு 100. அப்போ என்ன பண்ணுறோம், கீழே நம்ம பகுதியை 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா தொகுதி 25ஆல் பெருக்குவோங்களா. அப்போ 4 × 25 100ன்னு வந்துருச்சு. ஸோ மேலே 13 × 25 பெருக்கலாங்களா. I3 5 மீதி 1, I1 5 + 1 6, 3 2 6 2 1 2. அப்போ என்ன கிடைக்குது, 5 6 6 12 மீதி 1 2 + 1 3. இப்போ என்ன கிடைக்குது, 325 வகுத்தல் 100 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. ஸோ அப்போ கீழே என்ன இருக்குது, நமக்கு 100ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கீழே நமக்கு 10 20 100 வகுத்தல் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை 0 இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 0 இருக்குது. அப்போ கடைசிலேருந்து என்ன பண்ணுவோம், 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுப்போம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, தேர்ஃபோர் 13/4 நம்ம தசம எண்ணா மாற்றணும் அப்படின்னா 3.25 அப்படின்னு கிடைக்குது.
அடுத்து இதிலே 3வது கேள்வி, -18 வகுத்தல் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -18 7ஆல் வகுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? என்ன ஆகுது அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாடில் என்ன வராது, நமக்கு 10, 100, 1000ன்னு வராது. அப்போ நார்மலாக எப்படி வகுப்போம் இல்லைங்களா? ஸோ 7ஆல் 18 வகுக்கிறோம். 7ஆம் வாய்ப்பாடில் 2 தடவை என்ன வரும், நமக்கு 14 கிடைக்கும். மீதி என்ன 4 கிடைச்சிரும். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், 7ஆம் வாய்ப்பாடில் 4 வராது. அப்போ புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுப்போம். ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் 40 வருமானம் வராது. 7 5 என்ன தான் வரும், 35 தான் வரும். ஸோ 40ல் 35 போச்சுன்னா மீதி 5. 7ஆம் வாய்ப்பாடில் 5 வராது. ஆல்ரெடி ஒரு புள்ளி வச்சுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாங்களா? ஸோ அடுத்து 50 வராது. 7 என்ன வரும், 49ன்னு வரும். மீதி 1 இருக்கும். ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் 1 வராது. ஆல்ரெடி புள்ளி வச்சனால ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். 7 1 7ன்னு வந்துடும். மீதி 3 இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு புள்ளி வச்சனால ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். 7 4 நமக்கு என்ன வரும், 28ன்னு கிடைக்கும். மீதி என்ன ஆகும், 2 இருக்குங்களா? எப்படி என்ன ஆகுது, போய்கிட்டே இருக்குது. இப்போ இதோட மதிப்பு மைனஸ் போட்டுக்கலாம். முன்னாடி மைனஸ் இருக்குது. என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2.5714 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கிட்டோம். இதே மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குது, போய்கிட்டே இருக்குது. இன்னும் போட்டோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2.5714ன்னு இதோட நிறுத்திக்கிட்டோம். அப்போ -18/7ஓட மதிப்பு -2.5714. அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம். இதில் 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2/5 அப்படின்னு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ கலப்பு பின்னம் என்னவா மாற்றோம், ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதுதான் நம்மளோட முழு எண், இது நம்மளோட பகுதி, இது தொகுதிங்களா? ஸோ அப்போ முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி பை பகுதியா, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ முழு எண் இருக்கிற இடத்துல நமக்கு 1 இருக்குது, பகுதி இருக்கிற இடத்துல 5 இருக்குது, தொகுதி இருக்கிற இடத்துல 2 இருக்குது, பகுதி இருக்கிற இடத்துல 5 இருக்குது. அப்போ போடலாங்களா, முழு எண் பெருக்கல் பகுதி. அப்போ 1 × 5 கூட்டல் தொகுதி என்ன 2 வகுத்தல் பகுதி. அப்போ 1 × 5 வரும். 5ஓட 2 கூட்டுறோம், வகுத்தல் 5. 5 + 2 7/5 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இப்போ என்ன கிடைச்சிருக்கு, 7/5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம வகுத்தலில் இருந்துச்சு தசமம் என்ன மாற்ற சொன்னாங்க அப்படின்னாவே நம்ம கீழே இருக்கக்கூடிய பகுதி 10 100 மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 5ஆம் வாய்ப்பாடில் 10 வருமா அப்படின்னா வரும். ஸோ எத்தனை தான் வரும், I 2 10ங்களா? அப்போ மேலே இருக்க 7 கூடயும் என்ன பண்ணுவோம், 2ஆல் பெருக்குங்களா? அப்போ 7 2 14 வகுத்தல் I 2 10ன்னு வந்துருச்சு. அப்போ வகுத்தலில் நமக்கு 10 100 1000 இருந்தால் தொகுதியில் என்ன இருக்கோ, மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை 0 இருக்குதுன்னு பார்த்தா அத்தனை இலக்கம் கடைசியிலேருந்து புள்ளி வைப்போங்களா? இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு 0னா கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 1 2/5ஓட மதிப்பு தசமம் என்ன மாற்றணும் அப்படின்னா 1.4 தான் விடை. அடுத்த இதில் 5வது கேள்வி -3 1/2. அப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணுவோம், கலப்பு பின்னமாக அந்த பின்னமாக மாற்றுவாங்களா? அப்போ முழு எண்ணும் பகுதியும் பெருக்கி 1ஓட கூட்டுவோம், தொகுதியோடு கூட்டி வகுத்தல் பகுதிங்களா? ஸோ பகுதியில் 2 இருக்குது. அப்போ இதை போட்டால் என்ன ஆகும், நமக்கு மைனஸ் முன்னாடி இருக்கட்டும், 3 2 6 இங்கே +1 இருக்குது /2ன்னு வந்துடும். அப்போ என்ன கிடைக்கிது, -7/2ன்னு கிடைக்கிது. -6 + 1 7 வகுத்தல் 2ன்னு கிடைக்கிது. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வகுத்தலில் இருக்கிறத பின்னமாக தசமம் என்ன மாற்றணும் அப்படின்னாவே கீழே நமக்கு பகுதியை 10 100 1000க்கு இது பண்ணுவோங்களா, மாற்றுவோங்களா? அப்போது 2ஆம் வாய்ப்பாடில் 10 வருமா அப்படின்னா 2 × 5 10. அப்போ மேலே தொகுதி என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம், மைனஸ் போட்டுக்கலாம். 7 5 35 I 2 10. அப்போ என்ன கிடச்சிருச்சு, நமக்கு பகுதியில் 10 அப்படின்னு வந்துருச்சுங்களா? அப்போ மேலே என்ன எண் இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா? ஸோ ஒரு 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ therefore -1/2ஓட மதிப்பு தசமம் என்ன மாற்றணும் அப்படின்னா -3.5 தான் விடை. 7வது கேள்வி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக. ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய எண்ணுக்கு இடையில் எத்தனை விகிதமுறை எண்கள் கண்டுபிடிக்கணுங்களா, 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -2 மற்றும் 0க்கு இடையில் 5 விகிதமுறை எண்ணு கேட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்தோன்னா என்ன இருக்கும், -2 அடுத்து -1 0ன்னு வந்துருங்களா? நமக்கு என்ன தான் கிடைக்கிது, ஒரு விகிதமுறை எண்ணு தான் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது கீழே பாருங்கள், நம்ம பகுதி எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது -2/1 0/1 அப்படின்னு இருக்குங்களா?
இப்போ நம்ம இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இது ரெண்டுக்கும் இடையில் விகிதமுறை என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஏன்னா -2க்கும் 0க்கும் நடுமத்தில் -1 மட்டும்தான் வருது. அப்போது கீழே நம்ம பகுதி என்ன பண்ணுறோம், 10ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறோம், 10ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்னு பாருங்களேன், -2 × 10 -20 ஆயிரும். 1 × 10 10 அப்படின்னு கிடச்சிரும். அப்புறம் மற்றும் 0 × 10 என்ன ஆயிரும், 0 பக்கத்தில் 1 × 10 10 அப்படின்னு கிடச்சிருங்களா. இப்போ என்ன பண்ணலாம், -20/10லேருந்து 0/10 வரைக்கும் போடலாங்களா. என்னென்ன விகிதமுறை என்ன வரும் பாருங்களேன், -20/10 -19/10 -18/10 -17/10 -16 ஏன் இந்த 10ஆல் வகுக்கிறோம், நமக்கு பகுதி சமமாக இருந்தாலும் ஏன் 10ஆல் வகுக்கிறோம் 10ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன இருக்குது, -2க்கும் 0க்கும் இடையில் -1ங்கிற ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது. அப்போ 10ஆல் பெருக்கும்போது என்ன ஆகுது, நிறைய எண்கள் நமக்கு கிடைக்குது. -15/10 -14/10 -13/10 இப்படியே எழுதிட்டே போனோம் அப்படின்னா என்ன இருக்கும், 8 -3/10 -1/10 -3 அடுத்து -2/10 -1/10 அடுத்து 0/10ன்னு கிடச்சிரும். அப்போ என்ன இருக்குது, -20/10க்கும் 0/10க்கும் இடையில் இத்தனை நம்பர் இருக்கா. நான் அவங்க ஏதோ 5 கேட்டதுனால இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஏதாவது 5 எழுதுனாவே போதுமானது. இது எல்லாமே விடை தான், இதுலேருந்து ஏதாவது 5 எழுதுனா போதும். அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1/2 மற்றும் 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -1/2க்கும் 3/5க்கும் இடையில் எண்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -1/2க்கும் 3/5 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தொகுதியை ஒப்பிட முடியுங்களா. ஆனால் இங்கே பகுதி எப்படி இருக்குது, வெவ்வேறையாக இருக்குது. அப்போ இதுக்கு இன்பிடுவின் நம்ம எண்கள் கண்டுபிடிக்க சிரமம் அப்படிங்கிறனால பகுதியை சமமாக்குறோம். அப்போ பகுதி சமமாக்கணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. 2 வந்து 2ஆவது ஒரு தடவை, 5 வராது அப்படியே வச்சுக்கலாம். 5 5ஆவது வருவங்கனால 5ஆல் வகுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது, மீசியமாக நமக்கு வந்து 2 × 5 அப்படின்னு கிடைக்கிது. 2 × 5 என்னது 10. அப்போ -1/2 நம்ம எதோட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 10 வரும்னு பார்க்கணும். 2 × 5 10 கிடச்சிருங்களா. அப்போ -1 பகுதியை 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா -5/10 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி 3/5 இருக்குது. அப்போ 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 10 வரும்னு பார்க்கணுங்களா. ஏன்னா நம்மளோட மீசியமாக 10. அப்போ 5ஓட 2 பெருக்குனா 10 வருது. அப்போ 3 × 2 6ங்களா. இப்போ பாருங்களேன், எந்த ரெண்டுக்கு இடையில் வந்திருக்கு, -5/10 மற்றும் 6/+6/10 இதுக்கு இடையில் 5 எண் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ என்னென்ன வரும், -5/10க்கு முன்னாடி -4/10 -3/10 -2/10 -1/10 0/10 1/10 2/10 3/10 அடுத்து 4/10 5/10 6/10 எத்தனை நிறைய எண்கள் கிடச்சிருக்கு இல்லைங்களா. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாவது 5 மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது 5 மட்டும் எழுதணும் அப்படின்னாவே போதுமானது. நான் என்னென்ன எண்கள் வரும் அப்படிங்கிறதுனால எல்லா எண்களுமே எழுதியிருக்கேன். என்ன பண்ணால் போதும், ஏதாவது 5 எண்கள் எழுதினா போதும். அடுத்து இதில் மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1/4 மற்றும் 7/20 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இங்கே எப்படி இல்லை, நமக்கு பகுதி சமமாக இல்லை. 1/4க்கும் 7/20க்கு எப்படி இல்லை, பகுதி சமமாக இல்லை. பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய விகிதமுறை எண்களை எழுத முடியும். அப்போ 4க்கும் 20க்கும் மீசியமாக எடுப்போங்களா. 2ஆவது பாடலில் 4 வந்து 2 தடவை, 20 வந்து 10 தடவை. மறுபடியும் 2ஆவது பாடலில் போடுறோம், 2 ஒரு தடவை, 10 5 தடவை. இப்போ என்ன பண்ணுவோம், 5ஆவது பாடலில் போடுவோம், 1,1ன்னு வந்துடுங்களா. அப்போது மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். மீசியம் என்ன கிடைக்குது, 2 × 2 × 5. அப்போ 2 2 4 4 5 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 1/4 4ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 20 வரும்னு பார்க்கணுங்களா. 4 5 என்னது 20. அப்போ மேலே இருக்க 1ஓட என்ன பெருக்கணும், 5 பெருக்கிறோம். அப்போ 1 × 5 5ன்னு வந்துடுங்களா. அடுத்து 7/20 20ஆகவே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், 20 × 1 1ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அதே கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், மேலே 7ஐயும் 1ஆல் பெருக்கிறோங்களா. அப்போ எது வரைக்கும் கிடச்சிருக்கு பாருங்களேன், 5/20 இப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 5/20 மற்றும்
7/20 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா? அப்போ 5/20க்கும் 7/20க்கும் நடுமத்தில் என்ன தான் இருக்கும்? 6/20 தான் இருக்கும். ஆனால் நம்ம கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து 5 விகிதமுறை எண்கள், இதுக்கு நடுமத்தில் 5 விகிதமுறை எண்கள் கேட்டிருக்காங்களா? அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5/20 இருக்கு இல்லைங்களா? இதை வந்து 5ஆல் பெருக்கிறோம். ஏன்னா பகுதியை நம்ம என்ன ஆக்குறோம்? 100 ஆக்குறோம். அப்போ மேலே 5ஆல் பெருக்குவாங்களா? 5 5 25/100ன்னு வந்துடும். அதே மாதிரி மற்றும் 7/20, 20ஓட என்ன பண்ணுறோம்? 5 பெருக்கிறோம். அப்போ மேலே என்ன பண்ணுறோம்? 5 பெருக்குவாங்களா? அப்போ 7 5 35 வகுத்தல் 20 × 5 100 அப்படின்னு கிடைக்கிறவங்களா? இப்போ 2 எண் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 25/100. ஏன் அப்படி ஃபஸ்ட்டு இது போடலை அப்படின்னா, நமக்கு 5/20க்கும் 7/20க்கும் நடுமத்தில் என்ன தான் வரும்? 6/20ன்னு ஒரே ஒரு எண் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம கேள்வியில் என்ன கண்டுபிடிக்கணும்? 5 எண் கண்டுபிடிக்கணும். அதனால தான் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் நம்ம பகுதியை 5ஆல் பெருக்கிறோம். அப்போ இங்கே 35/100ன்னு கிடச்சிருக்குங்களா? அப்போ 25/100, அடுத்து என்ன வரும்? 26/100, அடுத்து 27/100, அடுத்து 28/100, 29/100, 30/100, 31/100, 32/100, இதுக்கிடையில் இருக்கக்கூடிய எண்கள் 33/100 இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? 34/100 இருக்கும். அடுத்து 35/100. இதுக்கிடையில் ஏதாவது 5 தானே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எத்தனை இருக்குது? நிறைய இருக்குது. இதில் ஏதாவது 5 எழுதணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி, 4வது இது பார்க்கலாம். 4வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -6/4 மற்றும் -23/10, -23/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன இருக்குல்ல, நமக்கு பகுதி சமமாக இல்லை. பகுதி சமமாக இருந்தால் தொகுதியில் அடுத்தடுத்த எண்கள் எழுதுவோங்களா? அப்போ பகுதியை சமப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? மீசியமாக கண்டுபிடிப்போங்களா? ஸோ 2/4 2 தடவை, 10 வந்து 5 தடவை, மறுபடியும் 2/4 போடுறோம் 2 ஒரு தடவை, 5 வராதுங்கனால அப்படியே வச்சுக்கிறோம். 5/4 5 ஒரு தடவை. அப்போது நமக்கு மீசிமா என்ன கிடச்சிருக்கு? 2 × 2 × 5ன்னு கிடச்சிருக்கு. 2 2 4, 4 5 20 அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா? ஸோ அப்போ -6/4 நம்ம கீழே என்ன ஆகணும்? பகுதி வந்து 20 ஆகணும். அப்போ 4ஓட இதை பெருக்குனா 20 வரும். 5 பெருக்கிறோம். அப்போ மேலே என்ன பண்ணும்? 5 பெருக்குவோங்களா? அப்போ 5 6 30 வகுத்தல் 4 5 20 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இன்னொன்று என்ன? -23/10. அப்போ 10ஓட எதை பெருக்குனா நமக்கு 20 கிடைக்கும். 2 பெருக்குன்னா 20 கிடைக்குங்களா? அப்போ பகுதியை 2ஆல் பெருக்கியிருக்கோம் அப்படின்னா தொகுதி என்ன பண்ணும்? 2ஆல் பெருக்குவோங்களா? அப்போ 23 2ஆல் பெருக்குனா 3 2 6 2 2 4. இப்போ என்ன கிடைக்குது? -46 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ -30/20க்கும் -30/20க்கும் மற்றும் -46/20க்கும் நடுமத்தில் எண்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? அப்போ என்னென்னலாம் வரும் பாருங்களேன். -31/20 வரும், -32/20 வரும், -33/20 வரும், -34/20, அடுத்து -35/20, -36/20, -37/20, -38/20 அப்படின்னு எது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸட்ரா அப்படின்னு எழுதிடலாங்களா? எக்ஸட்ரா -42/20, -43/20, -44/20, -45/20, -46/20 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். என்ன கேட்குறாங்க? இடையில் ஏதாவது 5 மட்டும் எழுத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே விடை தான். ஏதாவது 5 எழுதினாவே போதுமானது. 8வது கேள்வி பார்க்கலாம். சராசரி முறையை பயன்படுத்தி 14/5 மற்றும் 16/3 ஆகியவற்றுக்கு இடையே 2 விகிதமுறை எண்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சராசரி முறையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ சராசரி அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நமக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஏ அப்படிங்கிறது முதல் விகிதமுறை எண்ணும் கூட்டல் 2வது விகிதமுறை எண்ணும் 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணுங்களா? இது எப்படி எழுதுவோன்னு பார்த்துருக்கோம். 1/2 × a + b அப்படின்னு பார்த்துருக்கோங்களா? நம்ம கொஷினில் முதல் விகிதமுறை என்ன கொடுத்துருக்காங்க? 14/5. அப்போ அது ஏன்னு எடுத்துக்கிறோம். b 2வது விகிதமுறை என்னென்னா 16/3. அப்போ ஏபி எடுத்தாச்சுங்களா? அப்போ போய் நம்மளோட ஃபார்முலாவில் போட போகிறோம். ஃபார்முலா என்ன? 1/2 × a + b. அப்போ 1/2 × ஏவோட மதிப்பு 14/5 + பியோட மதிப்பு 16/3.
ஒரு விகிதமுறை என்ன இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம், ரெண்டுக்கும் பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், தொகுதியை கூட்ட முடியுங்களா. இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பகுதியை சமப்படுத்தணும். அப்போ பகுதியை சமமாக்கணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போம். அப்போ என்ன ஆகும், 5ஆவது பாடில் ஒரு தடவை 5, 3 அப்படியே இருக்கும், 3ஆவது பாடில் ஒரு தடவை 3ங்களா. ஸோ அப்போ மீசியமாக என்ன கிடச்சிருக்கு, 3 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 15 என்ன பண்ணணும், ஸோ நம்மளோட பகுதியை 15ஆக மாற்றணும். அப்போ 5ஓட எதை பெருக்குனா 15 வரும், 3 5ங்களா. அப்போ மேலே இருக்க 14 கூடயும் 3 பெருக்கிறோம். அடுத்து 16 வகுத்தல் 3 இருக்கு, 3ஓட எதை பெருக்குனா நமக்கு 5 வரும், 5 பெருக்கிறோம். அப்போ மேலே 16 என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். அப்போ 1/2 இன்ட்டு என்ன இருக்குது, 14 இன்ட்டு 3, ஸோ 42/15 வந்துடும். ஸோ 16 இன்ட்டு 5 பார்த்தோம் அப்படின்னா 80/15 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ இதை கூட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு பகுதி சமமாயிடுச்சு. நமக்கு எப்படி இருக்குது, பகுதி சமமாயிடுச்சு. 15/15ன்னு கிடச்சிருச்சுங்களா. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், தொகுதி கூட்டுவோங்களா. தொகுதியில் என்ன இருக்குது, 42 + 80 இருக்குது. அப்போ 42 80 கூட்டுறோம், 2 இது கூட்டினா 12. அப்போது 1/2 இன்ட்டு 112 வகுத்தல் 15 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னு என்ன வருது பாருங்கள். ஸோ 1ஓட 122 பெருக்கிறோம், 1 × 122 வகுத்தல் 2 × 15. அப்போ 1ஓட பெருக்கும்போது 122 வரும். ஸோ 2 × 15 30 ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2ஆவது படல் இது வகுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கேயும் 2 அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படையன், 0 அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படையனுங்களா. அப்போ 122 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 6 12, மீதி 0 ஆயிரும். 2 கீழே இருக்கிறோம், 2ஆவது பல்ல 2 ஒரு தடவை, அப்போ 2 0ங்களா. ஸோ அப்போ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 61 கிடைக்குது. ஸோ 30 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2ஆவது பல்ல ஒரு தடவை 2, மீதி என்ன இருக்கும், 3ல் 2 போச்சு அப்படின்னா மீதி நமக்கு 1 இருக்கும். இந்த 0 கீழே இருக்கிறோம், 10 வந்து 5 தடவை 10, அப்போ 0 ஆயிரும். ஸோ அப்போ 61 வகுத்தல் 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் முதல் இடையுள்ள எண். ஓகேங்களா. அப்போது 14/5க்கு நடுமத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 61/15 கண்டுபிடிச்சிடும். அடுத்த எண் என்ன, 16/3. இப்போ C1 அப்படிங்கிறது என்னென்னா முதல் விகித முறை எண் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், C2 கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ இந்த 2 எண்ணுக்கும் இடையில் கண்டுபிடிச்சாலும் சரி, 14/5க்கும் 61/15க்கு நடுமத்தில் கண்டுபிடிச்சாலும் கரெக்டு தான். 61/15க்கும் 16/3க்கு இடையில் கண்டுபிடிச்சாலும் கரெக்டு தான். நான் என்ன எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். அப்போ A அப்படிங்கிறது முதல்ல இருக்க நம்பர் எழுதுவோங்களா, 14/5. B அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்க நம்பருங்களா, 61/15. இப்போ ஃபார்முலா போட போகிறோம். என்னது, சராசரி முறை அப்படின்னா 1/2 இன்ட்டு A + B. அப்போது 1/2 இன்ட்டு ஏவோட மதிப்பு 14/5, பியோட மதிப்பு 61/15. நமக்கு எப்படி இருக்கணும், கீழே பகுதி சமமாக இருக்கணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இந்த 5 15ஆக மாறணும் அப்படின்னா 3ஆல் பெருக்குனா போதுங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 14/5 × 3 நமக்கு 15 வந்துடும். அப்போ மேலே என்ன பண்ணுவோம், 3ஆல் பெருக்குவோம், வகுத்தல் 15 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ பாருங்கள், அப்போ 1/2 இன்ட்டு 14 × 3, 14 × 3 நமக்கு என்னது 42, I3 15 ப்ளஸ் 61/15. இப்போ எப்படி ஆகிடுச்சு, பகுதி சமமாகிடுச்சு. பகுதி சமமாக இருந்தது அப்படின்னா தொகுதி கூட்டலாங்களா. அப்போ 1/2 இன்ட்டு 15, மேலே தொகுதி 42 + 61 இருக்குங்களா. அப்போ 42 61 கூட்டுறோம், 2 + 1 3, 6 4 10ன்னு கிடைக்கும். அப்போ 1/2 இன்ட்டு 103 வகுத்தல் 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 1 × 103ஓட பெருக்கும், கீழே 2 × 15ஓட பெருக்கும். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது, 1 × 103 வந்து 103ன்னு கிடைச்சிருது, 2 × 15 வந்து 30ன்னு கிடைக்கிது. இதுதான் நம்மளோட ரெண்டாவது எண். அப்போ முதல் எண் என்ன கொஸ்டின் கொடுத்து 4/5க்கு நடுமத்தில் எது கிடைச்சது. ஸோ நமக்கு 14/5க்கு நடுமத்தில் 61/15 கிடைச்சிது. அதுக்கடுத்து என்னது, நமக்கு 16/3ங்களா. இப்போது இது ரெண்டுக்கு இடையில் தான் என்ன கிடச்சிருக்கு, 103 கிடச்சிருக்கு. அப்போ 103/30. இதுக்கடுத்து என்ன வரும், 63/15, 16/3. அப்போ என்ன பண்ணிட்டோம், ஸோ சராசரி முறையை பயன்படுத்தி இந்த 14/5ம் 16/3க்கும் இடையில் 2 விகித முறை எண் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட விடை. 9வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும்
விகிதமுறு எண் ஜோடிகளை ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒப்பிடுக அப்படின்னாவே சிறுசா பெருசா அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறது தான். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -11/5 -21/8 ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஒப்பிடணும் அப்படின்னு என்னது, ஒன்று குறையெண் அல்லது மிகை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மிகை எண் வந்து பெருசு, ஸோ இது குறை எண் வந்து சின்னது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் இருக்கனால இது ரெண்டுமே குறை எண். அப்போ பகுதி சமமாக இருக்கணும்னு பார்ப்போங்களா. பகுதி எப்படி இல்லை, சமமாக இல்லை. அப்போ பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. ஸோ 5ஆம் பாட்டில் 5 ஒரு தடவை வரும், 8 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 8 வந்து 2ஆம் பாட்டில் எத்தனை தடவை வரும், 4 தடவை வரும். மறுபடியும் 2ஆம் பாட்டு போடுறோம், 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை. மறுபடியும் 2ஆம் பாட்டில் போட்டோம்னா 2 வந்து ஒரு தடவைங்களா. அப்போது நமக்கு மீசியமாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா தான் நம்மளோட மீசியமா 5 × 2 × 2 × 2ன்னு கிடச்சிருக்கு. I2 10, 10 × 2 20, 20 × 2 நமக்கு 40 அப்படின்னு கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு, 40 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகுதியை வந்து 40க்கு சமப்படுத்தணும். அப்போ -11/5 எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 40 அப்படின்னு கிடைக்குன்னு பார்க்கணும். I8 என்னது 40. அப்போ 11ஓட என்ன பண்ணணும், 8 பெருக்கணும் அப்படின்னா கீழே பகுதியில் நம்ம பெருக்கணும் அப்படின்னா தொகுதியிலையும் பெருக்குவோங்களா. அப்போ 11 × 8 88, மைனஸ் இருக்கனால -88 / 40ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது, -21/8 இருக்குங்களா. ஸோ இது என்ன பண்ணணும், நம்மளோட பகுதியை 8 வந்து 40ன்னு மாற்றணும். அப்போது 8ஓட எதை பெருக்குன்னா 40 வரும், 8 × 5 40. அப்போ -21 என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். I1 5, I2 10. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கனால -105/40 அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. இப்போ என்ன இருக்குது பாருங்களேன், -88/40 இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, -105/40 அப்படின்ட்டு இருக்குங்களா. இதில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். ஸோ மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் தான் பெருசு, பெரிய நம்பர் சின்னது அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ எது பெருசு, -88/40 தான் பெருசு. அப்போது -88/40 எதுக்கான விடையாக வந்துச்சு, -11/5க்கு. அப்போ -11/5 தான் பெருசு. எதை விட, -21/8 விட -11/5 தான் பெருசு. அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி, 3/-4 -1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கீழே நமக்கு பகுதியில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நடுமத்தில் எழுதுவோங்களா. அப்போ -3/4 இதை எப்படி எழுதிக்கலாம், -1/2ன்னு எழுதிக்கலாங்களா. ரெண்டுமே குறை எண்ணாக தான் இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பகுதி சமப்படுத்துவோங்களா. அப்போ மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. பகுதி என்ன இருக்குது, 4 2 இருக்குது. அப்போ 2ஆம் பாடில் 4 வந்து 2 தடவை, 2 வந்து ஒரு தடவைங்களா. மறுபடியும் 2ஆம் பாடில் போடுறோம், 1,1ன்னு வந்துடும். அப்போது மீசிமா = 2 × 2, 2 எவ்வளோ கிடைக்குது, நமக்கு 4ன்னு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பகுதியை 4ஆக மாற்றணும். அப்போ 4ஓட எதை பெருக்குனா நமக்கு 4ன்னு வரும், 1 பெருக்குனா வருங்களா. அப்போ -3ஓட 1 பெருக்கிறோம், அப்போ -3ன்னு கிடைக்குது. இங்கே பகுதியில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2ஓட எதை பெருக்குனா நமக்கு 4 வரும், 2 பெருக்குனா 4 கிடைக்கும். அப்போ -1ஓட என்ன பண்ணுறோம், 2 பெருக்கிறோம், அப்போ -2ன்னு கிடச்சிருச்சுங்களா. இப்போ நமக்கு என்ன விடை கிடச்சிருக்கு பாருங்கள், -3/4 -2/4ன்னு கிடச்சிருக்கு. -3 -2ன்னு இருக்குது. அப்போ -3 பெருசா -2 பெருசா அப்படின்னா மைனஸில் சின்ன நம்பர் தான் பெருசுன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ -2/4 தான் பெருசு. இது எதுக்கான விடையாக இருந்துச்சு, ஸோ -3/4 எதுக்கு வந்துச்சு, -3/4க்கு வந்துச்சு. லெஸ் தேன் -2/4 எதுக்கான விடையாக வந்துச்சு, -1/2க்கு விடையாக வந்துச்சு. அப்போ கொஷின் எழுதிடுறோம். அப்போ இதை ஒப்பிடும்போது நமக்கு என்ன தெரியுது, -3/4 வந்து -1/2 விட சின்னது. அடுத்து இதில் அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூணாவது கேள்வி 2/3, 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3 4/5ன்னு கொடுத்துட்டாங்களா. ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா மிக என்ன இருக்குது, ரெண்டுமே நமக்கு ப்ளஸில் கிடச்சிருச்சு. பட் ஆனால் பகுதி எப்படி இருக்குது, வெவ்வேறையாக இருக்குது. அப்போ பகுதி சமப்படுத்தணுங்களா. அப்போது மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். 3ஆம் வாய்ப்பாட்டில் 3 வந்து ஒரு தடவை, 5 வராது, அப்படி வச்சுக்கிறோம். மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாட்டில் போடுறோம், 5 ஒரு தடவை. ஸோ அப்போ மீசியமாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 × 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ I3 15. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பகுதியை 15ஆக மாற்றணும். அப்போ 3ஓட எதை பெருக்குனா 15 வரும், 3 5 15. அப்போ மேலே இருக்க 2 என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். இப்போ 2 × 5 10ன்னு கிடச்சிரும். அடுத்து 4/5க்கு போடுறோம். ஸோ 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்கும். I3 15ங்களா. அப்போ மேலே இருக்க 4ஓட என்ன பண்ணுறோம், 3 பெருக்கிறோம். அப்போ 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 10/15
12/15 கிடைக்குது. அப்போ 10, 12 இருக்குது. பகுதி சமமாக இருக்கு இல்லைங்களா? அப்போ 10 பெருசா 12 பெருசானா நமக்கு எது தான் பெருசு? 12 தான் பெருசு. அப்போ 10/15 விட 12/15 தான் பெருசு. அப்போ 10/15 எதுக்கான ஆன்சராக வந்துச்சு? 2/3க்கு. 12/15 எதுக்கு வந்துச்சு? 4/5க்கு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? 2/3 விட 4/5 தான் பெருசு அப்படின்னு சொல்லிடலாம். 10வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறை எண்களை ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஸோ 10வது கேள்வியில் கொடுத்துருக்கூடிய இந்த விகிதமுறை எண்களை ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. முதல் கொஷின் பாருங்கள். -5/12 -11/8 -15/24 -7/-9 12/36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பகுதிகள் சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்? தொகுதியை ஒப்பிடுவாங்களா. அப்போது பகுதிகள் சமமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? எது பெருசு எது சின்னது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். ஸோ இறங்கு வரிசை அப்படின்னா என்ன பண்ணணும்? பெருசுலேருந்து சின்னது எழுதணுங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பகுதிகள் சமப்படுத்த போகிறோம். அப்போ பகுதிகள் சமப்படுத்தணும் அப்படின்னா இங்கே மேலேயும் மைனஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குங்களா. அப்போ மைனஸ் கேன்சல் ஆகி 7/9 அப்படின்னு எழுதலாம். அப்போது என்ன பண்ணுறோம்? கீழே இருக்க பகுதிக்கு எல்லாத்துக்கும் நம்ம மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ 12, 8, 24, 9, 36 இருக்குங்களா. 2வது பாடில் போடுறோம். 2வது பாடில் 12 6 தடவை, 8 4 தடவை. ஸோ இது வந்து 12 தடவை 24, 9 வராது. 36 பார்த்தோம் அப்படின்னா 18 தடவைங்களா. ஸோ 18 தடவை என்ன வரும்? 36 வரும். மறுபடியும் 2வது பாடில் போடுறோம். ஸோ 2வது பாடில் 6 பார்த்தோம் அப்படின்னா 3 தடவை. அடுத்து 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை. ஸோ 12 6 தடவை 9 வராது. 18 வந்து 9 தடவைங்களா. மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 2வது பாடில் போடுறோம். இந்த 3 அப்படியே வரும். 2 ஒரு தடவை ஆகிடும். ஸோ இந்த 6 பார்த்தோம் அப்படின்னா 2வது பாடில் 3 தடவை 9 9ன்னு வந்துடுங்களா. இப்போ 3வது பாடில் போகிறோம். ஸோ 3வது பாடில் இது 1 ஆகிடும், இது 1 ஆகிடும், 3 1 ஆகிடும். ஸோ 9 பார்த்தோம் அப்படின்னா 3 தடவை, இன்னொரு 9 3 தடவைங்களா. மறுபடியும் 3வது பாடில் போடும்போது என்ன ஆகிடும்? எல்லாமே 1 அப்படின்னு கிடச்சிரும். அப்போது மீ சீமா கண்டுபிடிக்கிறோம். அப்போ மீ சீமா ஈக்குவல் டு இதெல்லாம் பெருக்கணும். அப்போ என்ன ஒரு 2 × 2 × 2 × 3 × 3 2 2 4 4 2 8 8 8 3 24. அடுத்து 24 × 3 அப்படின்ட்டு இருக்குங்களா. 24 × 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 72. அப்போ நம்ம பகுதி என்னவா மாற்றணும் அப்படின்னா எல்லாமே 72ஆக மாற்றணும். நம்மளோட பகுதி எல்லாமே என்னவா மாற்றணும்? 72ஆக மாற்றணும். -5/12ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 12ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 வரும். அப்படின்னா 12 × 6 72. அப்போ மேலே தொகுதியும் 6ஆல் பெருக்குவாங்களா. அப்போ -6 × 5 × 6 30 அப்படின்னு கிடச்சிரும். -11 × 8. ஸோ 8ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ 8ஓட 9 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். அப்போ மைனஸ் மேலே இருக்க -11ஓடையும் 9 பெருக்கிறோம். அப்போ -99 அப்படின்னு கிடச்சிருங்களா. அடுத்து -15/24 இருக்கு. ஸோ 24ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா. 24ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா 72 கிடைக்கும். அப்போ -15ஓட 3 பெருக்கணுங்களா. அப்போ -45 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நம்ம கேள்வியில் என்ன இருக்குது? 7/9 அப்படின்ட்டு இருக்கு. அப்போது 7/9. அப்போ 9ஓட நம்ம எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72. 9 × 8 72ங்களா. அப்போ 7 8 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 7 8 நமக்கு என்னது? 56. அடுத்து ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா 12/36. ஸோ இப்போ 36ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கணும். 36 × 2 72. அப்போ 12 × 2 என்னது? 24ன்னு கிடைக்குங்களா. அப்போ இருக்கிறதுலே பாருங்கள் மைனஸில் இருக்கிறதா சரி எண்ணுங்களா. அப்போ இருக்கிறதுலே பார்த்தோம் அப்படின்னா -99/72 தான் இருக்கிறதுலே சின்னது. மைனஸில் பெரிய எண் தான் சின்னதுங்களா. அதை விட கொஞ்சம் பெருசு எது அப்படின்னா -45/72. அதை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னா -30/72. ஸோ அடுத்து ப்ளஸ்ஸுக்கு வந்துடும். அப்போ அடுத்து 24/72. அடுத்து 56/72 தான். ஸோ சின்னதுலேருந்து பெருசு எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட என்னது? இறங்கு வரிசை. இதுதான் நமக்கு என்னது? ஏறு வரிசை. இதுதான் நம்மளோட ஏறு வரிசை. இப்போது -99/72 எதுக்கான விடையாக வந்துச்சு? -11/8 கிடைச்சிது. அப்போ <. 45/72 எதுக்கு வந்துச்சு? -15/24க்கு. -30/72 எது கிடைச்சிது அப்படின்னா -5/12க்கு. அடுத்து
24/72 எது கிடைச்சிது அப்படின்னா நமக்கு 12/36க்கு. அடுத்து 56/12. 56/12 எதுக்கு கிடைச்சது அப்படின்னா நமக்கு -7/-9 கிடைச்சதுங்களா. 56/12 -7/-9 கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட என்ன வரிசை? ஏறு வரிசை. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதுறது. ஸோ இப்போது இறங்கு வரிசை எழுத போகிறோம். இறங்கு வரிசை அப்படின்னா என்னென்னா பெருசுலேருந்து சின்னது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள். ஸோ ஏறு வரிசை திருப்பி எழுதணும் அப்படின்னா இறங்கு வரிசை. அப்போ என்ன வரும்? 56/72. அடுத்து என்ன இருக்குது? 24/70. கடைசீட்லேருந்து எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட இறங்கு வரிசை. 45/72 -99/72. அப்போ இது எதுக்கோட மதிப்புகளாக வந்துச்சு? -7/-9 தான் இருக்கிறதுல பெருசு. அதை விட கொஞ்சம் சின்னது அப்படின்னா 12/36. அதை விட கொஞ்சம் சின்னது -5/12. அதை விட கொஞ்சம் சின்னது -15/24. அதை விட கொஞ்சம் சின்னது -11/8. இதுதான் நம்மளோட இறங்கு வரிசை. இது நம்மளோட இறங்கு வரிசை. இதுக்கு முன்னாடி எழுதுந்து ஏறு வரிசை. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இதில் ரெண்டாவது கேள்வி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -17/10 -7/5 0 -2/4 -19/20 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. பூஜ்ஜியத்துக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? நமக்கு பகுதியெல்லாம் சமமாக இல்லை. பகுதி சமமாக இருந்தால் தொகுதி ஒப்பிட முடியுங்களா? அப்போ பகுதி சமமாக இல்லை. அப்போ பகுதியை சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மீசியமாக கண்டுபிடிப்போங்களா? ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5ஆவது வாய்ப்பாடில் போடுறோம். 5ஆவது வாய்ப்பாடில் 10 2 தடவை வரும், 5 ஒரு தடவை. ஸோ 4 வராது, அப்படியே இருக்கட்டும். 5 4 20. அடுத்து 2ஆவது வாய்ப்பாடில் போடலாங்களா? 1 1 1. 4 வந்து 2 தடவை, இந்த 4 2 தடவைங்களா. மறுபடியும் 2ஆவது வாய்ப்பாடில் போடுறோம். ஸோ எல்லாமே என்ன ஆகிடும்? 1 1ன்னு வந்துடுங்களா. அப்போது மீசிமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 × 2 × 2. அப்போ 2 10 10 × 2 20 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ நம்ம பகுதியெல்லாம் என்னவா மாற்றணும்? 20ஆக மாற்றணும். அப்போ -17/10 எதை பெருக்குனா நமக்கு 20ன்னு கிடைக்கும். 2 பெருக்குனா 20ன்னு கிடைக்குங்களா. அப்போ -17ஓட 2 பெருக்கிறோம். அப்போ -17 × 2 34ன்னு கிடச்சிரும். அடுத்து -7/5. 5ஓட எதை பெருக்குனா நமக்கு 20 வரும்னு பார்க்கணுங்களா. 5 4 20. அப்போ 7 என்ன பண்ணும்? 4ஆல் பெருக்கிறோம். அப்போ 7 4 28. முன்னாடி மைனஸ் இருக்கனால -28/20ங்களா. அடுத்து 0ஓட பெருக்கும்போது நமக்கு 0 வந்துடும். அடுத்து -2/4 போடுறோம். 4ஓட எதை பெருக்கும்போது நமக்கு 20 வரும்? 4 5 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -2ஓட என்ன பண்ணுறோம்? 5 பெருக்கிறோம். அப்போ -10ன்னு கிடைக்குது. அடுத்தது -19/20ன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன தேவையில்லை, 20ஓட 1 பெருக்குனாவே நமக்கு 20ன்னு கிடச்சிருங்களா. அப்போ -19ஓட 1 பெருக்கிறோம். அப்போ நமக்கு -19ன்னு கிடைக்குது. இப்போ மேலே இருக்க எண்ணெலாம் பாருங்களேன். ஸோ மைனஸில் எது பெருசோ அதுதான் சின்ன எண்ணுன்னு சொல்லுவாங்களா. அப்போ -34 இருக்குது, -28 -10 -19ன்னு இருக்குங்களா. அப்போ -19 -10 எழுதிக்கலாங்களா. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்னது எது அப்படின்னா -34. அதை விட கொஞ்சம் பெருசுனா -38. அதை விட கொஞ்சம் பெருசு -19. அதை விட கொஞ்சம் பெருசு -10. அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? <0. இருக்கிறதுல 0 தான் என்னது? பெருசு. அப்போது இதில் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எழுதிடலாங்களா. அப்போது -34/20 சிறுசு. இது என்ன எழுதுகிறோம்? ஏறு வரிசை. ஏறு வரிசை எழுதுகிறவங்களா. ஏறு வரிசைன்னு சின்னதுலேருந்து பெருசு எழுதுகிறோம். அப்போது -28/20 -19/20 -10/20 0/20ங்களா. இப்போது இந்த -34/20 எதுக்கான விடையாக இருந்துச்சு? -11/10க்கு. அப்போ லெஸ்தன். -28/20 எதுக்கான விடை? -7/5க்கு. -19/20 எது கிடச்சிது? -19/20க்கே கிடச்சிதுங்களா. அடுத்து -10/20 எது கிடச்சிது? -2/4 கிடச்சிது. அடுத்து 0/20 எது கிடச்சிது? 0 கிடச்சிதுங்களா. ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போது ஏறு வரிசை எழுதிட்டோம் அப்படின்னா இறங்கு வரிசை ஈஸியாக எழுதிடலாம். எப்படி அப்படின்னா ஸோ அப்படியே திருப்பி எழுதுறோம். ஓகேங்களா. கடைசீட்லேருந்து வரும். அப்போ 0/20 அங்கே லெஸ்தன் போடுறது, இங்கே கிரேட்டர் தென்னாக மாறிடும். -10/20 இருக்கிறதுல என்னது எதுதான் பெருசு? 0 தான் பெருசு. ரொம்ப சின்னது எது அப்படின்னா -34/20 தான் சின்னது. அப்போ இதுக்கான விடை என்னது? 0. -10/20 எதுக்கான விடையாக வந்துச்சு? -2/4ங்களா.
அடுத்து -19/20 எதுக்கு வந்து -19/20க்கு தான். -28/20 எதுக்கான விடை வந்துச்சு -7/5க்கு. அடுத்து -34/20 எதுக்கு வந்துச்சு அப்படின்னா -17/10. ஸோ இங்கே என்ன வரும் 17/10. ஏன்னா நமக்கு -34/20 வந்து 17/10க்கு வந்துச்சுங்களா. இதுதான் நம்மளோட ஏறு வரிசையும் இறங்கு வரிசையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.